காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. மகாவிஷ்ணுவனுடைய தச அவதாரங்களை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதிலே இன்று முக்கியமான சிறப்பு வாய்ந்த அவதாரம் வாமன அவதாரம். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அகம்பாவத்தை குலைப்பதற்காகவே எடுக்கப்பட்ட அற்புதமான அவதாரம். இந்த அவதாரத்திலே அவர் மகாபலியை வதம் செய்யவில்லை, மாறாக அவனை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார். என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் விரிவாக. துர்வாச முனிவருடைய சாபத்தினால் இந்திரனுடைய செல்வ வளம் குறைந்து போயிற்று. அவனுக்கு அமிர்தம் தேவைப்பட்டது, செல்வ நிலையும் ஓங்க வேண்டும். இதற்காக அவர்கள் மந்திரமலையை கடைந்தார்கள். அப்பொழுது அமிர்தம் வெளிப்பட்டது. முதலிலே ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அதை சிவபெருமான் அருந்திவிட்டார், உயிர்களை காப்பாற்றினார். அடுத்தது தன்வந்திரியாக வந்து மகாவிஷ்ணு அமிர்த கலசத்தோடு வெளிப்பட்டு தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை வழங்கினார். அப்பொழுது அந்த அசுர குலத்திலே யாருடைய தலைமையில் அமிர்தம் கடையப்பட்டது என்றால், இந்த மந்திரமலையை பலி என்ற சக்கரவர்த்தி, அவன்தான் அசுர குலத்திற்கு தலைவனாக விளங்கினான். அப்ப என்ன பண்றாங்க தேவர்கள், அமிர்தம் உண்ட பராக்கிரமத்துல பலியை கொன்று விடுகின்றார்கள். ஏன்னா அவனுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை. அசுரன் கொல்லப்பட்டவுடன் அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு, தலைவன் வேண்டும் அல்லவா கூட்டத்திற்கு, அதனால் அவனை தன்னுடைய சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் உயிர்ப்பிக்கின்றார். இப்படி மகாபலி என்ன பண்றாரு, கோபம் கொள்கின்றார். ஏன்னா தேவர்கள் வஞ்சித்து விட்டார்கள் அல்லவா. மறுபடியும் 2 பேருடைய துணையை கொண்டுதான் பார்க்கடலை கடைந்தோம், ஆனால் அமிர்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு எங்களை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்கள் அல்லவா, மேலும் தன்னை கொன்று விட்டார்கள் என்ற கோபம் வெளிப்பட்டது அவனுடைய கருத்தில். அவன் என்ன பண்றான், 100 அஸ்வமேத யாகங்கள் செய்கின்றான். அதன் மூலம் அவனுக்கு மிகுந்த பலம் உண்டாயிற்று. இந்த பலத்தினை கொண்டு அவன் என்ன பண்றான் பாருங்க, அமராவதிக்கு போயிட்டு இந்திரனை அடித்து துரத்தி விட்டு தானே தேவர்களின் தலைவனாக மாறிவிடுகின்றான். தேவர்களை பதிலுக்கு அவன் தாக்குகின்றான். ஏன்னா எங்களை ஏமாற்றி விட்டீர்கள் அல்லவா அப்படின்ற கோபம். சரி, இந்த மகாபலிக்கு எப்படி இவ்வளவு வல்லன்மை கிடைத்தது, இதற்கான விதை எங்கே இடப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். வேதாரண்யம், திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான சிவன் ஆலயம். அந்த ஆலயத்திலே கருவறைக்குள்ளே மூலவரினுடைய பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சரவிளக்கு. அந்த சரவிளக்கிலே திரியிட்டு தீபம் ஏற்றியிருக்கின்றார்கள். ஆனால் நெய் உறைந்து போயிருக்கின்றது. திரி அணையும் தருவாயில் இருந்தது. அப்பொழுது ஒரு எலி கருவறைக்குள்ளே நுழைந்து இந்த நெய்யை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அது என்ன பண்ணுது, விளக்கின் மேல் ஏறுகின்றது. அப்பொழுது அதனுடைய அசைவினால் தூண்டப்பட்டு திரி பிரகாசமாக எரிகின்றது. இந்த புண்ணியத்தினால் மகாபலி சக்கரவர்த்திக்கு இந்த அற்புதமான வரம் கிடைத்தது. என்னன்னா, சக்கரவர்த்தியான அற்புதமான தருணம் அவனுக்கு கிடைத்தது. இப்ப பாருங்க, அசுரகுரு சுக்கராச்சாரியாருடைய வழிகாட்டுதலின் பேரில் அவன் யாகம் செய்து மிகப்பெரிய சக்தி கிடைத்து தேவர்களை ஓட ஓட விரட்டினான். இப்போ தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் மகாவிஷ்ணுவோட காலில் போய் விழுந்து வைகுந்தத்துல, சுவாமி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும்னுவாங்க. இதே வேலையா போச்சுது தேவர்களுக்கு. ஏன்னா அவங்க தன்னுடைய சக்தியை குறித்து கர்வப்படுவார்கள். பின்பு அசுரர்கள் அடிப்பார்கள். மறுபடியும் வைகுந்தத்திற்கு போயிட்டு மகாவிஷ்ணுவுடைய காலடியில் விழுந்து பணிந்தால் அவர் அவதாரம் செய்வார். இதுதான் நிகழ்ந்தது இந்த இடத்திலும். அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, நீங்க கலங்க வேண்டாம், நான் வெகு சீக்கிரம் உங்களுக்காக ஒரு அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன நடந்தது, ஏன்னா இப்போ மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கே எடுக்க வேண்டும், இது நமக்கு கேள்வி அல்லவா. இதை நாம பார்க்கணும். என்னன்னா, மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கின்றார். காஷ்யபர்
அதிதியினுடைய அந்த தம்பதிக்கு பிறக்கின்றார். ஏன்னா தேவர்கள் முறையிடுறாங்க, எங்களை காப்பாற்றுங்கள் என்று. அப்பொழுது என்ன பண்றாரு பாருங்க, அதிதிக்கும் கவலை வந்து விட்டது. ஏன்னா அதிதியினுடைய பிள்ளை இந்திரன், அவன் இப்பொழுது பதவியிலே கிடையாது. அவனை மகாபலி அடித்து துரத்தி விட்டான். அவனுடைய கண்ணீரினால் பாதிக்கப்படுகின்ற தாயான அதிதி என்ன பண்றா, காஷ்யபரிடம் கேட்கின்றார், சுவாமி எனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் அப்படின்னு. அப்பொழுது அவர் பரிந்துரைத்த ஒரு அற்புதமான விரதம் என்னன்னா வயோ விரதம். இந்த விரதத்திற்கு என்ன ஒரு சிறப்புன்னு பார்க்கலாம். இந்த விரதத்தை எந்த மாதத்திலும் துவங்கலாம். வளர்பிறையிலே வரக்கூடிய பிரதமையிலிருந்து துவாதசி வரை 12 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். மகாவிஷ்ணுவினுடைய அர்ச்சாவதார திருமேனிக்கு பாலபிஷேகம் செய்து பாயாசத்தை நிவேதனமாக படைத்து அதை மட்டும் உண்டுவிட்டு 12 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். அப்பொழுது அதிதிகளுக்கு உரிய போஜனத்தை கொடுக்க வேண்டும். விருந்தாளியாக யாராவது வந்தால் அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்குரிய அன்னத்தை இட வேண்டும் நியமமாக. இப்படி காஷ்யபரினுடைய வழிகாட்டுதலின் பேரில் அதிதி என்ன பண்றா, விரதம் இருக்கின்றார். இந்த வயோ விரதத்தின் பயனாக மகாவிஷ்ணு பிரசன்னமாகின்றார். அவர் சொல்றாரு, அம்மா நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய கருவிலே நான் உதிக்கின்றேன். உங்களுடைய பிள்ளை இந்திரன் தானே கஷ்டப்படுறான், அவனுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு. இதுல என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, காஷ்யபருக்கு 2 மனைவிகள், திதி அதிதி என்று. இந்த திதிக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் அசுரகுல கூட்டத்தவர்களாக இருப்பார்கள். அதிதிக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் தேவர்களினுடைய அம்சமாக பிறப்பார்கள். 2 பேருமே இப்படி சண்டையிட்டுக் கொள்வார்கள். அப்பொழுது மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் தான் வெல்லும். இப்பொழுது இவர் வாக்கு கொடுக்கின்றார், மகாவிஷ்ணுவான ஹரியானவர், அம்மா நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு மகனாக பிறக்கின்றேன் என்று. அப்படி அவர் வாமன அவதாரத்தை நிகழ்த்தியது எப்பொழுது, புண்ணியமான புரட்டாசி மாதத்திலே சுக்லபட்ச துவாதசியிலே திருவோண நட்சத்திரத்திலே அபிஜித் முகூர்த்தத்திலே அவர் பிறந்தார், ஒரு நண்பகல் வேளையிலே. இதை விஜய துவாதசி என்றும் அழைப்பார்கள். எப்படி அவருடைய திருவுருவம் இருந்தது, அவர் கருவிலே பிறந்தாலும் பிறந்தவுடன் எப்படி இருந்தது அவருடைய தோற்றம், ஒளி வீசக்கூடிய அற்புதமான தோற்றம். தலையிலே உச்சி மண்டையிலே ஒரு குடுமி, பிராமணராக அல்லவா அவர் அவதரித்தார். அவருடைய கையிலே ஒரு குடை, இன்னொரு கையிலே ஜபமாலை, கிருஷ்ணாஞ்சனம் என்று சொல்லப்படக்கூடிய மான் தோல் கட்டியிருந்தார். அப்போ காஷ்யபர் என்ன பண்றார், தன்னுடைய பிள்ளைக்கு உபநயனம் செய்வித்தார், பூநூல் அணிவித்து. ஏன்னா அதை நிறைவேற்றுவார்கள் அல்லவா அந்த சடங்கை பிள்ளைகளுக்கு. அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டார்களாம், தேவர்கள் உட்பட அத்தனை ஜீவராசிகளும். ஏன்னா அவருடைய தோற்றப்பொழிவு அப்படி அருமையாக இருந்ததாம். சூரியனை போன்ற கண்ணை கவரும் தோற்றம், வாமனனாக அவதரித்தார். இப்போ நர்மதை நதிக்கரைக்கு நாம போகணும். ஏன்னா இங்கதான் என்ன பண்றான் மகாபலி, விஸ்வஜித்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யாகத்தை செய்கின்றான். ஏன்னா சுக்கராச்சாரியார் சொல்லிட்டாரு, நீ மேலும் மேலும் யாகத்தை செய்தாலன்றி உன்னுடைய இந்த அரசாட்சி தொடராது. ஏன்னா மகாவிஷ்ணு எப்படியும் நீ ஏதாவது அக்கிரமம் செய்தாயானால் கண்டித்து விடுவார் அப்படின்னு. அப்ப என்ன பண்றான் மகாபலி, சரி நாம பெரிய யாகத்தை செய்யலாம் அப்படின்னு. சரி, இந்த மகாபலியினுடைய வம்சம் எப்படிப்பட்டது இதை நாம பார்க்கணும் இல்லையா. பக்த பிரகலாதன், நாம நரசிம்ம அவதாரத்துல பார்த்திருக்கலாம் இந்த பக்தனை. இந்த பிரகலாதனுடைய பிள்ளை விரோசனன், விரோசனனின் பிள்ளைதான் மகாபலி. அசுரனாக இருந்தாலும் என்ன பண்றான் பாருங்க, இப்ப மிகப்பெரிய யாகத்தை செய்கின்றான். அவனுக்கு பெருமை பிடிபடவில்லை, ஏன்னா மிகப்பெரிய யாகத்தை செய்கின்றான். அப்பொழுது பல அந்தணர்கள் வருகின்றார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய தானத்தை அவர்கள் மனம் விரும்பக்கூடிய அளவுக்கு, மனம் மகிழக்கூடிய அளவுக்கு கொடுக்கின்றான் மகாபலி. இப்ப பாருங்க, வாமனர் கிளம்பி போறாரு. இந்த நர்மதை நதிக்கரையில யாகம் செய்யறான் இல்லையா, விஸ்வஜித் யாகம், மகாபலி அங்கே செல்கின்றார் வாமனன். அத்தனை பேரும் ஆசீர்வாதம் செய்கின்றார்களாம் மகரிஷிகள் எல்லாம். இப்ப கிளம்பி போறாரு. கையில குடை இருக்கு, என்ன வெப்பத்தை தணிப்பதற்காக. கையில இன்னொரு கையில ஜபமாலை வச்சுக்கிட்டு இருக்காரு. கிளம்பி வராரு. பார்த்த உடனே புரிஞ்சு போயிடுச்சு,
சுக்கராச்சாரியாருக்கு. சரி, மகாவிஷ்ணு ஏதோ மாயம் செய்கின்றார் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நிக்கிறார், யாகம் செய்யக்கூடிய இடத்துல. மகாபலிக்கா ரொம்பவும் சந்தோஷமாக போய்விட்டது. ஏன்னா எவ்வளவு அற்புதமான ஒரு சிறு பிள்ளை அந்தனர் வருகின்றார் அல்லவா நம்முடைய யாகத்திற்கு அப்படின்னு. அப்போ வாமனனை வரவேற்று என்ன பண்றாரு மகாபலி சக்கரவர்த்தி, அவனுடைய பாதங்களை நீரினால் அலம்புகின்றார். அந்த தண்ணீரை தம்முடைய தலை மீது புரோட்சித்துக் கொள்கின்றார், தெளித்துக் கொள்கின்றார். அப்புறம் அவருக்கு தகுந்த ஆசனத்தை கொடுத்து விட்டு ஒரு கேள்வி கேட்கின்றாராம். என்னுடைய யாகத்திற்கு வந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன், தங்களுக்கு என்ன நான் தானமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது வாமனன் பாருங்க இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தது போல கேட்கின்றாராம். எனக்கு என்னுடைய காலால் அளந்து 3 அடி நிலம் வேண்டும் அப்படின்னு. அப்போ மகாபலிக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா நான் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, எனக்கு கீழே தானே இப்போ அமராவதி பட்டினமே இருக்கின்றது, தேவர்கள் எல்லோரும் என்னை கண்டு நடுங்குகின்றார்கள் அல்லவா, போயும் இந்த 3 அடி நிலம் மண் தானா உங்களுக்கு வேண்டும் தானமாக, வேற ஏதாவது பெரிதாக கேளுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ உபேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாமனன் என்ன சொல்றாரு பாருங்க, 3 அடி மண்ணினால் நான் சமாதானம் அடையவில்லை என்று சொன்னால், சந்தோஷப்படவில்லை என்று சொன்னால், நீங்கள் 3 லோகத்தை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் கிடையாது அப்படின்னு. சரி, முடிவாயிடுச்சு, இவர் இவ்வளவுதான் கேட்கிறாரு, நாம கொடுத்துடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டான். அப்ப பாருங்க சுக்கராச்சாரியார் சொல்றாரு, நீ இந்த குள்ளனை சாதாரணமாக நினைத்து விடாதே, வந்திருப்பது மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்றான் பாருங்க மகாபலி, வந்திருப்பது மகாவிஷ்ணுவே ஆனாலும் என்னுடைய நான் கொடுத்த வாக்கை நான் மீற மாட்டேன், நான் கட்டாயம் அவருக்கு தானம் கொடுப்பேன் 3 அடி நிலத்தை அப்படின்னு சொல்லும்போது சுக்கராச்சாரியார் தடுத்து பார்க்கிறாரு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் கேட்டார் என்று சொன்னால் எனக்கு பெருமை தானே, அதை நான் கொடுத்து விடுகின்றேனே அப்படின்ற உறுதிக்கு வந்து விட்டான். இவன் சொல்லி கேட்க மாட்டான்ற முடிவுக்கு வந்துட்டாரு சுக்கராச்சாரியார். சரி, இப்ப தானம் கொடுப்பதா இருந்தால் நீர் வார்த்து தான் கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஒரு கெட்டிலை கொண்டு வர சொல்கிறார்கள். அந்த கமண்டலத்திலிருந்து நீரை வார்க்கின்றான் மகாபலி. சுக்கராச்சாரியார் சும்மா இருக்கல, ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த அசுர சாம்ராஜ்யத்தை நாம் எழுப்பி இருக்கின்றோம், இவன் என்னடான்னா ரொம்ப சுலபமா எடுத்து கொடுத்துடுறன்னு சொல்றான். மகாவிஷ்ணுவனுடைய மாயம் இவனுக்கு புரியாது, இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான்ற முடிவுக்கு வந்துட்டு ஒரு கருவண்டாக மாறி அந்த கமண்டலத்தினுடைய நீர் வார்க்கக்கூடிய அந்த கெட்டிலுக்கே வந்து விடுகின்றார் சுக்கராச்சாரியார். இப்பொழுது நீர் வார்க்கும் பொழுது நீர் வருவது தடைபடுகின்றது. அப்பொழுது யோசிக்கின்றான் வாமனன், என்ன பண்றான் பாருங்க, தர்பை புல்லினால் அந்த அடைத்திருக்கக்கூடிய அந்த கருவண்டை அதை நோக்கி அவர் குத்துகின்றார். அப்பொழுது சுக்கராச்சாரியாரினுடைய ஒரு கண் பார்வையற்று போய்விடுகின்றது. இப்பொழுது ஒரு தடை நீங்கி விட்டது அல்லவா, நீர் வந்து விட்டது அந்த கெண்டிலிருந்து. அப்பொழுது இவன் என்ன பண்றான் மகாபலி, தானம் கொடுத்து விட்டான். இப்ப பாருங்க, இப்பதான் கிளைமேக்ஸே இருக்குது நமக்கு. என்னன்னா நாம சிறு பிள்ளைக்குள்ளன்னு சொன்னோம் இல்லையா, திருப்பாவையில ஆண்டாள ரொம்ப அழகாக வர்ணித்திருப்பாள், மங்களாசாசனம் செய்திருப்பாள். இந்த வாமன அவதாரத்தை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசென்னூலோடு கயலுகளை பூங்குமலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தது. இப்படி வாமன் அவதாரத்தை அவள் 2 பாடல்களிலே மங்களாசாசனம் செய்திருப்பாள். அன்றி உலகம் அறந்தாய் அடி போற்றி என்ற பாடலிலும் அவள் விளக்கி இருப்பாள். இப்ப பாருங்க எப்படி இருந்ததுன்னா, வாமன அவதாரம் சிறு பிள்ளை, ஆனா திரிவிக்ரமனாக வளர்ந்து விடுகின்றார், வானத்தை முட்டக்கூடிய பெரும் தோற்றம். இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தவர்கள் சுக்கராச்சாரியாரும் மகாபலியும் பார்க்கும்போதே பிரமிப்பு தோன்றுகிறது நமக்கு மனதிற்குள்ள. ஏன்னா மிகப்பெரிய நீண்டு நெடிய உருவம், சிறு பிள்ளை என்று நினைத்தோமானால் நொடி பொழுதில் வளர்ந்து விட்டார் அல்லவா. இப்பொழுது ஒரு அடியாலே இந்த நில உலகத்தை முழுவதையும் அளந்து விட்டாராம். இன்னொரு அடியை தூக்குகின்றார், ஒரு காலை வைத்துக் கொண்டு விண்ணுலகம் முழுவதும் அளந்து விட்டார். இப்ப கூப்பிட்டு கேட்கின்றார் மகாபலியை, நீதானே சொன்ன 3 அடி நிலம் கொடுக்கிறேன்னு. மகாபலி எங்கே 3ஆவதுக்கு அடிக்கு நான் எங்கே போறது அப்படின்னு கேட்கும் பொழுது மகாபலி சொல்றான் பாருங்க பணிவாக, அவனுடைய அத்தனை பராக்கிரமும் நொடி பொழுதில் காணாமல் போய்விடுகின்றது. தன்னுடைய தலையை காண்பிக்கின்றான் மண்டியிட்டு.
சுவாமி தாங்கள் என்னுடைய தலையின் மீது வைத்து இந்த 3வது அடியை அளந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. ஏன்னா மகாவிஷ்ணு கேட்டுட்டாரு, மகாபலி எங்க 3வது அடி அப்படின்னு. ஏன்னா நிலம் காணும், ஒரு அடியாலே இந்த நில உலகத்தையும் இன்னொரு அடியாலே விண்ணுலகத்தையும் அளந்து விட்டு 3வது அடியை மகாபலியினுடைய தலையின் மீது வைத்தார். ஆனால் ஒன்று கவனிக்கணும், அவனை வதம் செய்யவில்லை மகாவிஷ்ணு, அவனை பாதாள லோகத்திற்கு அனுப்புகின்றார். மகாவிஷ்ணுடைய தரிசனம் கிடைத்தாயிற்று, அவருடைய பாதத்தூளியினுடைய அம்சமும் நமக்கு கிட்டியாயிற்று. அவன் எப்படி இறக்க முடியும்? ஏன்னா பக்த பிரகலாதனுடைய பேரன் அல்லவா, அவன் எப்படி அவ்வளவு சுலபத்தில் மரணித்து விட முடியும்? மகாபக்தன் அல்லவா, அவன் ஒருவனுக்காகவே நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்டவர் அல்லவா. அவனுடைய பேரனான மகாபலியை பாதாள லோகத்திற்கு அனுப்புகின்றார். அப்பொழுது அவன் ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் வைக்கின்றான். என்னன்னா, சுவாமி தாங்கள் என்னை அழிக்கவில்லை, பாதாள லோகத்திற்கு அனுப்புகின்றீர்கள். ஏன்னா இந்த தேவலோகத்தை நான் ஆட்சி செய்து கொண்டிருந்தேன் அல்லவா, இப்போது பாதாள லோகத்திற்கு அதிபதியாக என்னை நியமிக்கின்றீர்கள். ஆனால் நான் மறுபடியும் இந்த நில உலகத்திற்கு வர வேண்டும், என்னுடைய மக்களை காண வேண்டும் அப்படின்னு. அப்பொழுது ஆவணி மாதத்திலே வருகின்ற திருவோண நட்சத்திரத்திலே ஓணம் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. அப்பொழுது மகாபலி சக்கரவர்த்தியானவர் கேரள மாநிலத்தில் உள்ள அத்தனை வீடுகளுக்கும் வந்து தன்னுடைய தரிசனத்தை காண்பிக்கின்றார். எவ்வளவு அருமையான வரலாறு பாருங்கள், வாமன அவதாரம். இந்த அவதாரத்தினுடைய மகிமையை கேட்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? என்ன பயன் எனக்கு கிடைக்கும்? என்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும்? ஸ்ரீஹரியினுடைய நாமத்தை சொன்னாலே நம்முடைய பாவங்கள் பறந்து ஓடிவிடும். அவன் நாமத்தை சொன்னாலே புண்ணியம். அவனுடைய புராணத்தை படித்தாலும் கேட்டாலும் மிகப்பெரிய புண்ணியம் அல்லவா. வாமன் அவதாரம் என்பது நவகிரகங்களிலே குருவுக்குரிய பிரீத்தியான அவதாரம். நம்முடைய ஜாதக கட்டத்திலே குருவுக்கு ஏதாவது வக்ர அந்த மாதிரி தோஷம் இருந்தாலும், குரு வக்ரம் அடைந்திருந்தாலும், குரு பலவீனமாக இருந்தாலும், இந்த வாமன் அவதாரத்தை படித்தாலும் கேட்டாலும் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் உண்டு. மற்றும் நம்முடைய சந்ததிகள் வளருவதற்கு இந்த புராணம் மிக அத்தியாவசியமான ஒரு அற்புதமான பயனளிக்கக்கூடிய அவதாரம். இப்படி மகாவிஷ்ணுவினுடைய அற்புதமான அவதாரத்தை நாம் கேட்டோம், வாமன அவதாரத்தை பற்றி. பின்வரும் அத்தியாயங்களில் நாம் அடுத்த அவதாரமான பரசுராம அவதாரத்தை பற்றி காணலாம். இப்பொழுது நாம் ஹரியின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம், அவருடைய உருவத்தை தியானித்துக் கொண்டிருக்கலாம். ஏன்னா எவ்வளவு அற்புதமான அவதாரத்தினுடைய மகிமை இது. ஏன்னா அந்த மகாபலியை அவர் அழிக்கவில்லை, பாதாள லோகத்திற்கு அனுப்பி நீ அங்கே ஆட்சி செய்வாயாக என்று அருளுகின்றார். இப்படி இந்திரனுக்கு மறுபடியும் பதவி வாங்கி கொடுத்த அற்புதமான சரிதம் இந்த வாமன அவதாரம். நாமும் இப்படிப்பட்ட அருமையான அவதாரங்களை பற்றி படிப்போம், கேட்போம், ஸ்ரீஹரியினுடைய வரங்களை பெறுவோம். மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.